முடியல, எனக்கு பயங்கர பிரச்சனை, இந்த பாடுகளுக்கு எனக்கு விடுதலை தாங்க, விடுதலை தாங்க, விடுதலைன்னு போராடி இருக்காங்க. இந்த போராட்டம் இல்லாதவங்க யாரும் இல்ல, பாடு இல்லாதவங்க யாரும் இல்ல. பொறுமையோடு சகித்தோம்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிடலாம். பாடு இருந்தா பரலோகம், பாடு இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம எப்பவும் சந்தோஷத்தோடு இருந்தா எல்லாத்துக்குமே பாடுகள் பிரச்சனை இருக்கதான் செய்யும். எல்லாத்துக்கும் யாருக்குமே பாடே கிடையாதுன்னு சொல்லவே முடியாது. சிலவங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, சிலவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அது வந்து ஆண்டவர்களுக்கு நம்ம பழகுறதுனால எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் நினைச்சது நம்மள ஆண்டவர் சரி பண்ணி கூட்டிட்டு போறதுனால சரி ஆண்டவர் எல்லாம் நன்மைக்கு தான் செய்வாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு போவோம். நம்ம இதுல இருந்தா நான் ஆண்டவர் வந்தேன். ஆனாலும் ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். அவர் வந்து சர்வ வல்லமை தேவர். அவர் நம்மளை கூட அப்படி இருக்கார். அதனால எனக்கு அவர் கூட இருந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆண்டவர். நிறைய காரியங்களை பேசி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால சிரிப்பா வரும் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வர்றது. ஆனா தேவனுடைய பிள்ளைங்களா நீங்க அந்த சிலுவையை வந்து அவங்க வந்து சின்ன சின்னதா கட் பண்ண சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. அப்போ ஒரு இடம் வரும்போது இந்த பக்கத்துல இருந்து அந்த சைடு போகணுமா, அந்த சைடு போகணும்னு போறதுக்கு அவங்கவுங்க தூக்கிட்டு இந்த பக்கத்துல இருக்க சொல்லி அந்த பக்கத்துல அந்த பக்கத்துல இருக்கிறவங்க வாங்கி ஒன்று போல கரெக்ட் பண்றாங்க. அந்த சிலுவை மேல ஏறி 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 என்ன செஞ்சிருந்தாங்க, அந்த பக்கத்துக்கு போயிருந்தாங்க. இந்த அம்மா மட்டும் எனக்கு பாடுதை சுமக்க முடியல, என் பாடு எனக்கு பிரச்சனையா இருக்கு, பாடு பெரிதா இருக்குன்னு அழுது அழுது புலம்பிக்கிட்டு இருந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு கேட்டா சிலுவையை கொண்டு வைக்காங்க. சிலுவை வைக்கவே முடியல. அங்கிட்டு அந்த அம்மா கடைசியில் பரலோகத்துக்கு போக முடியல. நம்ம இந்த பக்கம் நின்று நிற்கப்பட்டாச்சு. அதனால மிச்சம் அது அழாம புலம்பாம போய்கிட்டு இருந்தவங்க அந்த சீட் போயிட்டாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அதனால பாடு இருந்தாதான் பரலோக ராஜ்யம். பாடு இல்லாம யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது. யாருக்காவது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாடுகளை அங்க கொடுத்துருப்பாரு. அந்த பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும், போகணும். பரலோகத்துக்கு போறது லேசுப்பட்டது கிடையாது. பரலோகம் வந்து பாடு ஆண்டவர் பிள்ளைங்க வந்து இந்த போகும்போது இந்த உலகம் வந்து அது பொல்லாத சாஸ்கையில கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு பாடே இல்லைன்னாச்சுன்னா அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்க சொல்லுவாங்க. டிவி பார்க்க சொல்லுவோம், செல்லு பார்க்க சொல்லுவான், சினிமா தேட்டருக்கு போக சொல்லுவான், மணிக்கணக்காக உட்காந்து பேச சொல்லுவான், ஊரு கதையை பேச சொல்லுவான், எங்கேயும் சண்டை போட போனா சண்டை போட சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க சாஸ் அப்படி பல்லாது ஊர் ஜெபமே பண்ண மாட்டாங்க, ஊர் உலகத்துக்கு சுத்த போயிடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட காரியத்துல வந்து அவங்க போயிடக்கூடாது. அந்த பிள்ளைங்க தான் சில போராட்டங்களை கொடுத்து தேவ சமுதிரம் முழங்கால் போட வைப்பாரு ஆண்டவர். வேதத்தை வாசி, அங்க என்ன போட்டிருக்கு அதை பார்த்து அதன் பிறகு ஆண்ட அப்படிதான் ஆண்டவர் சொல்லுவாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க எந்த பாடுகளையும் வச்சு கலங்காதீங்க. எல்லாத்துக்குமே ஆண்டவர் உதவி செய்வார். அவர் உதவி செய்யாம அவங்கெல்லாம் போகவே மாட்டார். எல்லாத்துக்கும் நல்ல உதவி செய்வார். அவர் பாடுபட்டதுனால சோதிக்கப்படுறவங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க வந்து கலங்காதீங்க. எதையும் நினைச்சு கலங்கி கண்ணீர் வடிங்க. தேவ சமூகத்துல கண்ணீர் வடிங்க. ஆண்டவர் பலன் தருவார். ஆண்டவர் பலன் தருவார். பலன் தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க ஆண்டவர். பலன் தருவார். எல்லாருமே அவருடைய பிள்ளைங்க தான். அதனால யாருக்குமே பாடு இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க, நாமளும் கஷ்டத்தின் மத்தியில இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லாத்துக்குமே ஆண்டவர் பாடு கொடுத்தா கூட்டிட்டு போவாரு. எல்லாருக்குமே பார்த்தாச்சுன்னா ஒவ்வொருத்தங்களும் வேற வேற பாடுகள் பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு மத்தியில் அவங்க சந்தோஷமா போனாதான் பரலோகத்துல போக முடியும். அந்த பாடுகள் மத்தியில தான் உயர்வு நம்ம பார்க்க முடியும். உயர்த்து வரான்றவர், அதுதான் மேன்மை வரும். அந்த மேன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்க எதையும் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அந்த ஒரு காலம் வரும்போது விற்பனை செய்யறதுக்கு ரொம்ப பாடுகளை கடந்து வந்ததுனாலதான் இந்த பாட்டை பிரச்சனை. அவருடைய அனுபவம் தான் அந்த பாட்டு. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடிச்சிட ஆண்டவரே, அனாதே அலைஞ்சேன், கண்ணீர் வடிச்சேன், புலம்பி தவிச்சேன், அழாதேன்னு சொல்லி கண்ணீரை தொடச்சிடாண்டவர். அவர் கண்ணீரை துடைக்கிறவர் தான் ஆண்டவர். கண்ணீரை துடைப்பார் ஆண்டவர். கண்ணீர் துடைக்கு மார்த்தால் மாதிரி அல்ல, சகோதரன் இறந்தாருன்னு அழுதுகிட்டு இருக்கும் போது என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் போய் கண்ணீரை தொடச்சாரா இல்லையா? கண்ணீரை தொடச்சு மறைச்சு போன லாசர் வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா? வெளியே கொண்டு வந்தார். கண்ணீர் தொடச்சிடல. அந்த குடும்பத்துக்கு துக்கத்தை சந்தோஷம் மாத்தினாங்கல்ல ஆண்டவரு. அது உங்க துக்கத்தையும் அந்த சந்தோஷம் மாத்துவாரு. அது மாத்திரம் இல்ல, நாயின் என்று விதவை, அந்த நாயின் என்று விதவை வந்து நினைச்சுவாங்க லூக்காவில தான் இருக்கு, 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நாயின் என்று விதவை நினைச்சுவாங்க. ஒரே மகன் மறிச்சிருவான். அதனால ஊர் வீதியில் அப்படி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க பாடை. அவங்க அந்த அடக்கத்தை கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அவன் அழுவான். அவளுக்கு யாருமே கிடையாது, ஒரே பிள்ளை எனக்கு அப்படின்னு அழுவான். அழும்போது அந்த இடத்துல வந்து ஏசப்பா வந்து அவங்கள அந்த பையனை எழுப்பி அவங்க கையில ஒப்படைப்பாரு. அவங்க அழுகையா கர்த்தர் மாத்தினார். அதனால நீங்க வந்து அழுது என் அழுகை யாருக்குமே தெரியாது, என் அழுகை என் புலம்பல் யாருக்குமே தெரியாது நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருப்பாரு. உங்க கண்ணீரை துடைப்பாரு. மறைச்சு பிறந்த வாலிபனை தூக்கி ஆண்டவர் கையில கொடுத்தாரா? அவங்க அழுகை மாத்தினாரா ஆண்டவர்? அது மாத்திரம் இல்லை, அந்த மார்க் 5ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கும் 12 வயசு மகள் வந்து வியாதிப்பட்டு இருப்பா. ஏசப்பாவே கூப்பிட போயிருப்பாங்க.
ஆண்டவர் வந்து பாதிக்க வேகமா வந்துகிட்டு இருக்கும்போது பெரும்பாலான ஸ்திரீ மறிச்சு அவருடைய வஸ்திரங்கள் தொட்டதுனால யாரு அப்படின்னு சொல்லி நின்று பேச ஆரம்பிச்சிருவாரு. அப்ப என்ன செய்வாங்க, அது வந்து நான் தான் தொட்டேன்னு சொல்லி வந்து அவ சுகமாயிருவா. அப்படி வரும்போது தான் வந்துகிட்டு இருக்கும்போது தான் அங்க இருக்கிறவங்க வருவாங்க, போதுகிற வருத்தப்படுத்த வேண்டாம், அவன் மறிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா அவர் சொல்லுவாரு, ஆண்டவர் சொல்லுவாரு, அவன் மறிக்கல நித்திரையா இருக்கா அப்படின்பாரு. எவீரு மகா, அவன் ஆலய தலைவன், அவன் ஆலயத்துல வேலை செய்யறவர் தலைவருடைய மகா. அப்போ அந்த அவன் நித்திரையா இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எல்லாரும் இப்போ கூட்டமா கூடுவாங்க, எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடுவாரு. ஆண்டவர் வீட்டுல போய் தலித்த அகிமி அப்படிம்பாரு, சிறுபெண்ணை எலும்புன்னு இருப்பாரு. மறிச்சு போன மகள் எலும்புவா. எலும்புனால அந்த எவ்வீருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், அந்த இடத்துல கூட்டமா இருந்த எல்லாத்தையும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கண்ணீரை தொடச்சரா இல்லையா, கண்ணீரை துடைப்பாரு. அவர் பாதை வரும், அந்த கண்ணீர் பாதையில் வரும். அந்த பாதையிலேருந்து எல்லாத்துக்குமே உண்டு, எல்லாருமே அந்த கண்ணீர் பாதையை கடந்து தான் போவாங்க. அந்த கண்ணீர் பாதையை கடந்து போகும்போது நீங்க கலங்காதீங்க, கத்து பெரிய கருணை செய்வார். அதுல ஒரு பெரிய ஒரு விடுதலை கற்றுக் கொடுக்குறார். அது மாத்திரம் இல்ல, ஏசப்பா யாருங்கிறது உங்களுக்கு புரிய வச்சிருவார். அவர் தான் விடுவிக்கிறவர், அவர் தான் உயிர்ப்பிக்கிறவர், அவர் தான் வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் அப்படிங்கிறத அவர் கர்த்தர் விடுதலை பண்ணுவார், வெளிப்படுவார். அதனால சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நீங்க நம்ம பிள்ளைகளா இருக்கணும். எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தெய்வ சமூகத்துல வச்சு அவரை வரவழைங்க. ஏசப்பாவை வரவழைச்சாங்க. மார்த்தாள் மரியாள் எழுச்சினாங்க, ஏசப்பாவை வரவழைச்சாங்க. அந்த விதவைக்கு தாய்க்கு ஏசப்பா பத்தி தெரியல, ஆனா வந்து மகனை தொட்டு அவர் எழுப்பி வாலிபனை எழுந்துருன்னு சொல்லி அம்மாட்ட ஒப்படைச்சாங்க. அது மாதிரி எவரு வந்து என்ன செஞ்சாரு, ஆண்டவரை போய் கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வந்து மகளை ஆண்டவர் உயிர்ப்பித்து உயிரோடு எழுப்பி கொடுத்தாங்க. அதனால நீங்களும் ஆண்டவரை என்ன செய்யுங்க, எப்பவும் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, ஆண்டவரை வரவழைச்சிக்கிட்டே இருங்க. விட்டுறாதீங்க, ஏசப்பா விட்டுறாதீங்க. ஏசப்பா உங்ககிட்ட இருந்தா பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசப்பாவுடைய அவர் வழிநிறுத்தலுக்கு நீங்க எப்பவும் நம்ம வந்து இந்த பிரச்சனையில இருந்து இந்த பிரச்சனை எனக்கு பிரச்சனை தந்துருங்க 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 போறான்னா அந்த பிரச்சனையில இருந்து அடுத்த பிரச்சனை தாக்கிடும். அதனால ஆண்டவர் நடத்துகிற பாதை எதுன்னு சொல்லி பார்த்தா அந்த பாதையில நம்ம போய்கிட்டே இருக்கணும். அவர் போய்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அழகா ஸ்லோவா சூப்பரா ஆக்கி கொடுத்துருவாரு, பாதையை கொடுத்துருவாரு. தேவனாய கர்த்தர் அந்த காரியத்துல அவருடைய நாமம் மகிமைப்படுத்துவார். நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் பெரிய கருணை செய்வார். உங்க கண்ணீர்லாம் ஆண்டவர் தொடச்சிருவாரு. அதனால நான் இப்படி பாடு, எனக்கு தானே இந்த பாடு, எனக்கு அந்த எல்லாத்தையுமே நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பாதையை கடந்து வந்துதான் சந்தோஷத்துல வந்திருப்பாங்க. அதனால தேவனாய் கர்த்தருடைய அனுமதி இல்லாம யாருக்கும் எந்த பாடுதும் வராது. தேவனுடைய கரம் நம்மளோட கூட இருக்குது. கர்த்தர் கரம் பிடிச்சு நடத்துகிறார். பயப்படாதீங்க, மகிழ்ந்து கல்வி கூறுங்க. கர்த்தர் பெரிய கருணை செய்வார். ஆமென்.